பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்பட்டது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜி.கே. மணி அவர்கள் நீக்கப்பட்டதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அன்புமணி தரப்பிலிருந்து தற்பொழுது அறிவிப்பானது வெளியாயிருக்கிறது. குறிப்பாக ஜி.கே. மணி ராமதாசுடைய ஆதரவாளராகவும் ராமதாஸ் அணியில் தற்போது செயல்பட்டு வருகிறார். அவர் அண்மையில் டெல்லியில் சென்று அன்புமணி அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்பாக தலைவர் என தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் முற்றிலும் போலியானவைகள் என டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சாலையில் சாலை காவல் நிலையத்தில் புகாரானது அளித்திருந்தார். இது ஒரு புறம் இருக்க, இதுக்கு உடனடியாக அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கண்டனமானதை எழுப்பியிருந்தனர். இது தொடர்பாக உடனடியாக ஜி.கே. மணி அந்த புகாரை திரும்ப பெற வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் அவதூறு கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருவார் எனவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பாக கடந்த 18ஆம் தேதி அவருக்கு இந்த புகார் மீது உரிய விளக்கமானது அளிக்க வேண்டும் என்ற கடிதம் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஜி.கே. மணி தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் பெறப்படாத நிலையில் இன்றைய தினம் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய ஒப்புதலின் அடிப்படையில் விதி எண் 30 கீழாக அவர் அனைத்து பதவியிலிருந்தும் தற்போது நீக்கப்படுவதாக அக்கட்சி அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதமே இருக்கக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பேசுவது மற்றும் அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் நிறுவனர் ராமதாஸா அல்லது தலைவர் அன்புமணி முக்கியத்துவம் கொடுப்பதா இல்லது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் அணியில் இருப்பது என்ற ஒரு பெரும் குழப்பமானது நிலை வருகிறது. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகி ஜி.கே. மணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அண்மையில் கட்சியில் தன் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் யாவரும் விலகிக் கொள்கிறோம், அன்புமணியும் ராமதாசும் இணைந்து செயல்பட்டால் போதும் என அண்மையில் ஜி.கே. மணி அளித்திருந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்பொழுது ஜி.கே. மணி கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சியினிடையே ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ், சென்னை.